ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சுந்தரர் அருளிய திருத்தொண்டர் தொகையில் பாடல் 3 பொருள் விளக்கங்களை பார்த்தோம். இந்த பதிவில் பாடல் 4 பொருள் விளக்கங்களை பார்ப்போம். பாடல்: பெரு நம்பி குல சிறை தன்னடியார்க்கும் அடியேன். பாண்டிய நாட்டில் மணமேல்குடி என்னும் ஊரில் தோன்றியவர் குலசிறை நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பெருநம்பி என்று அழைக்கப்பட்டவர். அடியவர்களுக்கு அமுதூட்டுவார். நின்ற சீர் நெடுமாறனுக்கு முதலமைச்சர். மங்கையர்க்கரசியின் திருத்தொண்டுக்கு தொண்டராக உதவியவர். சிவனடியார் பக்தியில் சிறந்தவர். இறுதியில் சிவகதி பெற்றார். அடியவருக்கு செய்யும் வழிபாடு ஈசனுக்கு செல்கிறது என்பது பொருள். பாண்டிய நாடு முழுவதும் சமண இருளில் மூழ்கி கிடந்தபோது ஆண்களில் ஒருவரும் பெண்களில் ஒருத்தியுமே சைவத்தில் நிலைத்திருந்தவர்கள். ஆண் குலசிறை நாயனார், பெண் மங்கையர்க்கரசியர். பட்டினத்தாரை வழிபட்ட பத்திரகிரியார் முக்தி பெற்றது போல குலசிறை நாயனார் சம்பந்தரை வணங்கி அவர் வழி நடந்து முக்தி பெற்றார். பாடல்: பெருமிழலை கூறும்பார்க்கும் அடியேன். மிழலை என்னும் திருப்பதியிலே தோன்றியவர் குறும்பர் என்பதால் திருமிழலை குறும்ப நாயனார் என்னும் பெயர் பெற்றார். அவர் சிவனடியார்களுக்கு அன்னமளிப்பார், பொருள் உதவுவார். அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் பேரன்பு உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாள்தோறும் வழிபட்டு வந்தமையால் அவருக்கு அஷ்டமா சித்திகளும் கூடலாயின. ஐந்தெழுத்தை இடைவிடாமல் ஓதி யோக பயிற்சியில் தேர்ச்சி அடைந்தார். ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாஞ்சை களத்தை அடைந்து தமிழ் பாடிய சமயத்தில் சிவபெருமான் அவருக்கு திரு கைலாய பதவி அளிக்க திருவுள்ளம் கொண்டதை தன் யோக சக்தியால் திருமிழலை குறும்பர் உணர்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாளை வடகையிலை போகப் போகிறார், நான் அவரை பிரிந்து வாழேன் என்று எண்ணி யோகத்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னமே வடகையிலை அடைந்தார். விளக்கம்: சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குருவாக கொண்டு வழிபட்டு அப்பயனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னரே சிவகதி அடைந்தார். பாடல்: பேயர்க்கும் அடியேன். காரைக்காலில் வணிகர் குலத்தில் தனதத்தர் என்பவருக்கு மகளாக பிறந்தவர் காரைக்கால் அம்மையார். அவருடைய இயற்பெயர் புனிதவதியார். நாகைப்பட்டினத்தில் நிதிபதி என்ற வணிகர் மகனுக்கு பரமதத்தன் என்று பெயர். புனிதவதியார் மணமுடிக்கப்பட்டார். புனிதவதியார் பிறந்தது முதல் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார். பரமதத்தனை காண வந்தவர்களில் ஒருவர் 2 மாங்கனிகளை கொடுத்தார். அதை பரமதத்தன் இல்லத்துக்கு அனுப்பி வைத்தான். புனிதவதியார் இல்லத்திற்கு பசியால் வாடி ஒரு சிவனடியார் வந்தார். புனிதவதியார் அவருக்கு அமுது படைத்தார். கரியமுது சமைக்கப்படாமல் இருந்ததால் வந்த 2 மாங்கனிகளில் ஒன்றை சிவனடியாருக்கு பரிமாறிவிட்டார். சிவனடியாரும் மாங்கனியை அமுதுண்டு புனிதவதியாரை பாராட்டி சென்றார். பகல் வேளையில் பரமதத்தன் இல்லம் வந்து உணவு உண்ண அமர்ந்தான். அவனுக்கு திரு அமுது படைக்கப்பட்டது. மிச்சமுள்ள ஒரு மாங்கனியையும் படைத்தார். மாங்கனியை உண்ட பரமதத்தன் இன்னொரு மாங்கனியை படைக்குமாறு கூறினான். புனிதவதியார் செய்வதறியாது திகைத்து இறைவனை பிரார்த்தித்தார். திருவருளால் ஒரு மாங்கனி வந்தது. அதை பரமதத்தனுக்கு படைத்தார். அம்மாங்கனியை உண்ட பரமதத்தன், இத்தகு சுவை மிகுந்த கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை. இது நான் அனுப்பியது அல்ல. இது எங்கு கிடைத்தது என்று புனிதவதியாரை வினாவ அவரும் இறைவன் திருவருளால் கனி வந்ததை தெரிவித்தார். பரமதத்தன் நம்பவில்லை. இன்னும் ஒரு கனியை வரவழைக்கச் சொன்னான். புனிதவதியார் பிரார்த்தனையால் மற்றும் ஒரு கனி பரமதத்தன் கையில் வந்தது. ஆனால் உடனே மறைந்தது. பரமதத்தன் புனிதவதியாரை பார்த்து, இவள் தெய்வம், இவளை விட்டு நீங்குதல் வேண்டும் என்று கருதலானார். சில நாள் கழித்து வாணிபம் செய்ய பாண்டிய நாடு செல்கிறேன் என்று சொல்லி அங்கு ஒரு பெண்ணை மணந்து வாழ்க்கை நடத்தினான். ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு புனிதவதியார் என பெயரிட்டான். புனிதவதியாரின் சுற்றத்தார்கள் இந்த செய்தி அறிந்தார்கள். புனிதவதியாரை பரமதத்தனிடம் சேர்ப்பிக்க வேண்டுமென்று ஒரு சீவிகையிலே ஏற்றி பரமதத்தன் வாழும் பட்டினம் வந்தார்கள். பரமதத்தன் தன் மனைவி குழந்தைகளோடு புனிதவதியார் கால்களில் விழுந்து தங்களை தெய்வமாக நினைக்கிறேன் என்றார். என் குழந்தைக்கு தாங்கள் பெயரே சூட்டியுள்ளேன் என்று கூறினான். புனிதவதியார் திகைத்தார். சிவபெருமானை பணிந்து பரமதத்தன் உடன் வாழ்ந்த உடம்பை நீக்கி சிவபெருமான் தாள்கள் போற்றும் பேய் வடிவம் வரவேண்டும் என்று பிரார்த்தித்தார். இறைவன் அருளால் அவ்வாறே நிகழ்ந்தது. புனிதவதியார் பேய் உருவம் பெற்றார்.
எலும்பும் தோளுமானார். அவர் உடன் வந்த சுற்றத்தார்கள் அச்சமுற்று அம்மையாரை தொழுது போய்விட்டார்கள். பின்னர் அம்மையார் திருவருளால் அற்புத திருவந்தாதியையும் திருவிரட்டை மணிமாலையையும் திருவாய் மலர்ந்தார். திரு கைலாயம் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் அம்மையாருக்கு எழுந்தது. மனோவேகத்திலும் அதிவேகமாக சென்றார். திருக்கையிலை சென்றதும் காலால் நடத்தலை தவிர்த்து தலையால் நடந்தார். உமாதேவியர் யார் இவர் என்று வினாவ, இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். கைலாயபதி அம்மையாரை பார்த்து தாங்களுக்கு வேண்டுவது என்ன என்று வினாவ, அம்மையாரும் ஐயன் நடனம் புரியும் போது உங்கள் திருவடி கீழ் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அம்மையே, தென் திசையில் திருவலங்காடு என்று ஒரு பதி இருக்கிறது. அங்கு நாம் திருநடனம் புரிவோம். அங்கு சென்று நம்மை பாடு கொண்டிருப்பீராக என்றார். அம்மையார் திருவலங்காடு சென்றார். கொங்கை திரங்கி எட்டி இலவம் என்றும் 2 முத்த பதிகங்களை பாடினார். பின்னர் காரைக்கால் அம்மையார் இறைவன் திருவடி கீழ் என்றும் சிவானந்தத்தை நுகரும் பேறு பெற்றார். காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் கேட்ட வரங்கள் அவை: 1 அன்பு, 2 பிறவாமை, 3 என்றும் மறவாமை, 4 ஆடும் திருவடி கீழ் மகிழ்ந்து பாடி இருத்தல் ஆகும். பெருமையை அம்மையார் விரும்பவில்லை. பெருமை தானே வந்து அவரை சார்ந்தது. திருச்சிற்றம்பலம்.